ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். மீதமுள்ள உப்புமா வச்சு கட்லெட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பொதுவாக குழந்தைங்க உப்புமா விரும்பி சாப்பிட மாட்டாங்க. அதுவும் என்னோட குழந்தைங்க சொல்லவே தேவையில்ல. உப்புமாவை பார்த்தாவே பசிக்கலன்னு சொல்லிடுவாங்க. உப்புமாவை நல்லா ஊற்றி விட்டுக்கலாம். காரத்துக்கு சேர்த்து இந்த மிளகாயெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இதனோட 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இன்னைக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதனோட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாவும் 1/4 டீஸ்பூன் தனியா பொடியும் சேர்த்துருக்கேன். இப்போ பொடியாக நறுக்கின கொத்தமல்லி புதினா தழைகளை சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்புமா அளவு கூட தான் செஞ்சுருப்போம். அதனால் இப்போ சேர்த்த மாவுக்காண்டி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக எலுமிச்சை சாறு விட்டுக்கலாம். இப்போ இந்த கலவையை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கலவை கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருந்ததுன்னா அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பதத்துக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த உப்புமா கலவையை வடை ஷேப்புக்கு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் இருக்குமோ அந்த ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதை கார்ன்ஃப்ளவர் மாவில் டிப் பண்ணி இந்த பிரெட் க்ரம்ஸ்லாம் இது மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. நல்லா கோட் ஆகணும் பாருங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம இப்போ சேலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா டீப் ஃப்ரையும் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வேணான்னு சொல்ல மாட்டாங்க. இன்னும் வேணும் கேட்டு கேட்டு சாப்பிடுவாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.